அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற மூவினா அது புஷ்பாவுடைய 2வது பாகம் தான். இந்த மூவிலேருந்து டீசரோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்களே. ஏப்ரல் 8 11 PM மேலே இந்த மூவியோட டீசரை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. அல்லு அர்ஜுனோடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த டீசர் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு பெரிய வெயிட்டிங்கில் தான் இந்த மூவி இருக்கு. ஆகஸ்ட் 15 இந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு வரதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டீசர் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ரிலீஸ் வரைக்குமே வந்துடுச்சு. சீக்கிரமாக இந்த மூவியோடைய ட்ரைலர் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டராகவும் ரிலீஸ் பண்ணுறதை அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் எந்த மாதிரி சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு, அதுவும் ஏப்ரல் மந்த் அப்படின்னா மேவோடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. சுகுமாரோடைய டைரக்ஷனில் மைத்ரி ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பியோட மியூசிக்கில் ராஷ்மிகா பகத் பாஷில்னு நிறைய பேர் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்களே. எந்த மாதிரி இந்த மூவியோட டீசர் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுதுன்னு ஏப்ரல் 8 11 AM பார்க்கலாம். தலைவருடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற மூவினா அது வேட்டையன் மூவி தான். டிஜி ஞானவேலோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிட்டு இருக்கேன். டிஜி ஞானவேலோடைய டைரக்ஷனில் ஜேபி மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்ததை தொடர்ந்து தலைவர் வச்சு வேட்டையன் மூவியை டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரண்ட்டில் இந்த மூவியோட டைரக்ஷனும் போய்கிட்டு இருக்கேன். அக்டோபருடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அனிருத்தோடைய மியூசிக்கில் லைக்காக தான் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. தலைவருடைய ஆக்டிங் அப்படின்னாலே தெரியும் இந்த மூவி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படும் அப்படின்னு. டிஜி ஞானவேலோட ஸ்க்ரீன் பிளேவும் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு இந்த மூவி தேட்டருக்கு வந்தால் தான் தெரியுமே. அக்டோபருடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டர்லேயே பார்த்துடலாம். முருகதாஸோடைய டைரக்ஷனில் இப்போ சிவகார்த்திகன் கூட ஒரு மூவியோட ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கேன். கரண்ட்டில் இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கேன். 2025 ஃபர்ஸ்ட் ஆஃபில் இந்த மூவி தேட்டருக்கு வருன்ற போல ஒரு சில கன்ஃபார்ம் அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. முருகதாஸ் அவர்கள் ஒரு கம்பேக் மூவியாக இந்த மூவி இருக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. முருகதாஸ் அவர்களுக்கு தர்பார் மூவிக்கு அப்புறம் பெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சிவகார்த்திகனை வச்சு பிக்கஸ்டாக ஒரு மூவியை மேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட துப்பாக்கி கத்தி லெவலில் இந்த மூவி இருக்க போகுது அப்படின்ற போல எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. கரண்ட்டில் சிவகார்த்திகனை ஒரு பெரிய ஸ்டாராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் உருவாயிட்டாரு. முருகதாஸோடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகனோட ஆக்டிங்கில் பேன் இண்டியா வீஸில் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா ஆக்டரும் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இவங்க எல்லாருமே சேர்த்து வச்சு ரொம்ப பெருசாக அந்த மூவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கம்பேக் மூவியாக முருகதாஸ் அவர்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த மூவி தளபதியுடைய ஃபைனல் மூவியாக முருகதாஸ் அவர்களும் மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குமே. கோமாளி லவ் டுடே மூவிஸ் எல்லாத்தையுமே மேக் பண்ணியிருந்த பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இப்போ ஹீரோவாகவும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விக்னேஷ் இவனுடைய டைரக்ஷனில் தான் கரண்ட்டில் இவர் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இது தொடர்ந்து இவருடைய அடுத்த மூவிக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா சம்பளம் பேசியிருக்கிறதா ஒரு சில அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இவருடைய ஆக்டிங்கில் 3வது மூவியில் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா அப்படின்னு எல்லாருமே வியப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. ஆனால் இப்போ கரண்ட்டாக விக்னேஷ் இவனுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போதோ அதை வச்சு தான் இவருடைய சம்பளமும் முடிவு எடுக்கப்படும். ஆனால் கரண்ட்டில் இவருடைய அடுத்த மூவிக்கு 10 கோடி ரூபா சம்பளம் பேசியிருக்கிறதா ஒரு சில அப்டேட்டை போய்கிட்டு இருக்கு. சுந்தர்சியோடைய டைரக்ஷனில் அரண்மனையுடைய 4வது பாகம் ஏப்ரல் மந்தில் தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த மூவியோடைய சேட்டலைட் ரைட்ஸாக சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. ஹாரர் த்ரில்லர் மூவியாக மேக் ஆகியிருக்கா. இந்த மூவி ஏப்ரலோடைய எண்டுக்குள்ளே நம்ம தேட்டரில் பார்த்துடலாம். சுந்தர்சி, தமன்னா, ராஷிகண்ணன், யோகி பாபு, டிடிவி கணேஷ், கோவை சர்லான்னு நிறைய பேர் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்களே. ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக மேக் ஆகியிருக்கா. இந்த மூவியை சன் டிவியோட சேட்டலைட் சேனலில் தான் ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. ஆரஞ்ச் பிக்சரோடைய ப்ரொடக்ஷனில் நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு சில டேரக்டர்ஸ் எல்லாமே இதை ரிலீஸ் பண்ணுறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. வர ஏப்ரல் 8 6 PM இந்த மூவியில் வந்து டைட்டிலோ ஃபர்ஸ்ட் லுக்கோ ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எந்த மாதிரியான மூவிஸாக இருக்க போகுது அப்படின்னு இந்த மூவியோட டைட்டிலோ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே.